சென்னை பட்டாளம் பகுதியில் பல மாதங்களாக நடைபெற்று வரும் மழைநீர் கால்வாய் பணியால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். வணக்கம் ராம்குமார், மக்கள் அங்கே என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? இதுகுறித்தான விரிவான விவரங்கள். இந்த விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சென்னையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட மழைநீர் கூட தேங்காது என தெரிவித்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கும் பணி கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் அரைகுறையாக 50% பணிகள் கூட நடைபெறல. இதன் காரணமாக அதாவது ஏற்கனவே மழைநீர் வடிகால் கால்வாய் இருந்ததை கூட தற்போது உடைத்துவிட்டு அந்த புதிய பணியை மேற்கொண்டிருக்காங்க. கடந்த மழையின் போதே ஏராளமான இடத்துல மழைநீர் மழை வெள்ளம் புகுந்தது. குறிப்பா எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த புளியந்தோப்பு பட்டாளம் பகுதியில் மழை வெள்ளம் ஒவ்வொரு மழைக்கும் இங்கு மழை வெள்ளம் தேங்கி இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அடித்தட்ட ஏழை எளிய கூலி தொழிலாளர் வர்க்கத்தினர் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி முழுவதுமே மழை வெள்ளத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படுகிறது. இங்க நம்ம இருக்கக்கூடிய பகுதி 77வது வார்டுக்குட்பட்ட டிமல சாலை. இந்த டிமல சாலை என்பது பெரியமேட்டிலிருந்து புளியந்தோப்பு வழியாக வடசென்னை, அதாவது கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த சாலையில கடந்த 4.5 ஆண்டுகளாக மழை வெள்ளம் தேங்கி இருக்கிறது. குறிப்பா மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த பணியை நம்ம நேரடியாக காண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தை போல இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இதனால இந்த கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க வசிக்கிறாங்க. இவங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பணிக்கு செல்லக்கூடியவர்கள் வாகனங்கள்ல செல்ல முடிகிறது இல்ல. பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பகுதியில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா முதியவர்கள் ஆங்காங்கே இந்த மழைநீர் கால்வாயில விழுந்து படுகாயமடையும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த பகுதியில தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கிறதுல என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று இந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் பிரபு நம்ம கிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதியிலுமே இந்த மழை வெள்ளம் தேங்கி இருக்கு. என்ன காரணம்? இது அரசோட அஜாக்கிரதை தான் காரணமா? அரசுடைய முழு அஜாக்கிரதை தான் காரணம் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4.5 ஆண்டு காலமா அரசு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க முழுமையா மழைநீர் கால்வாயெல்லாம் நாங்க போட்டுட்டோம், சுத்தமா தண்ணி எந்த இடத்துல நிக்காது, அந்த அளவுக்கு நாங்க சரி செய்துட்டோம் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குது? இது முதல்வருக்கு இவங்களே தவறான தகவல் கொடுக்குறது, பொய்யான தகவல் கொடுக்குறது. முதல்வர் வரும்போது ஆய்வு நடத்துறது, அவர் முதல்வர் வரும்போது கூட 10 அதிகாரிங்க வர்றது, எதுவும் நோட் பண்ணிட்டு போறாங்க தவிர எந்த வேலையும் செய்யறது கிடையாது. முதல்வர் அதை பத்தியும் பின்பற்றுவதும் கிடையாது. முதல்வர் நம்ம போயிட்டு வந்த பகுதி எந்த அளவுக்கு வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆய்வு செஞ்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இல்லை. முதலமைச்சரே இவங்க போட்டோ ஷூட் நடத்துற மாதிரி தமிழக முதல்வர் போனாருன்னா நாட்டில் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வராது. இப்போ இங்க டிம்லர் சாலையை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதி முழுவதும் தண்ணி போகிறதுக்கு புதுசா மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க. இது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஃபைலர் தான் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா நடு ரோட்டிலேயே இவங்க மழைநீர் கால்வாய் போட்டிருக்காங்க. இது எல்லாமே பஸ், லாரி எல்லாமே போறது. காலப்போக்கில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது பலம் இழந்து இந்த இடத்துல பஸ்ஸோ லாரியோ இந்த மழைநீர் பள்ளத்தில் தான் போய் விழும். ஏன்னு கேட்டீங்கன்னா மழைநீர் தண்ணி வெள்ளக்காரங்காலத்திலே பக்கிங்காம் கால்வாய் நீரோடைகளை ஆராய்ந்து ஆய்வு செய்து நீரோடைகள் எப்படி போகுதோ அங்கதான் மழைநீர் காவாலாம் கொண்டு போனாங்க. மழைநீர் காவா இங்க இருக்கு. கேஸ் போட்டதும் நான் தான். கேஸ் போட்டு அந்த ஆக்கிரமிப்பு வீடுகள்லாம் மழைநீர் காவால ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாம ஒரு வீட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் குடிசை மாற்று வாரியம் கேட்கறாங்க ஹவுசிங் போர்டு கொடுக்கறதுக்கு. கொடுத்திருந்தாங்கன்னா 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் தான் செலவே ஆகியிருக்கும். அதை விட்டுட்டு இவங்க 17 கோடி ரூபாய் ஒரு புது திட்டம் போட்டு இப்படி கொண்டு வராங்க. இது மக்களோட வரி பணத்தை வீணாக்குறது இல்லீங்களா? நீரோடைகள் பக்கம் போயிருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது. சரி, அததான் நீங்க போட்டீங்க. 4.5 வருஷமாவே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் முனுசாமி நாயுடு தெருவில் தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சரே நேரடியாக ஆய்வு செய்தார். அதற்கு அப்புறம் அமைச்சர் நேரு அவர்கள் வந்தாங்க. அப்புறம் மேயர் வந்தாங்க.
சேகர்பாபு அமைச்சர் வந்தாங்க, எல்லாமே வந்து ஆய்வு செஞ்சீங்க. ஆய்வு செய்து 4 வருஷமா நீங்க ஆய்வு செய்து இப்ப இந்த 3 மாசமா இந்த வேலை செய்றீங்க. மழை வந்து மழைக்காலம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு ஆமை வேகத்துல போறீங்க. இப்போ அந்த டிம்லர் சாலையில முனுசாமி தேர்தலில் போடப்பட்ட அந்த இன்ஜின் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நீங்க எங்க போட்டுருங்க, நடராஜா தேட்டர் அங்க இதுல ஹவுசிங் போர்டு ரேஷன் கடை பக்கத்துல போட்டுருங்க. இங்க இருக்க தண்ணியை தான் அங்க விட்டுருங்க. இதனால தண்ணி நிச்சயமா போகுமான்னு கேட்டா துளி தண்ணி கூட போகாது. இவங்க போட்டு இருக்கக்கூடிய இந்த 17 கோடி ரூபாய் திட்டத்துல தண்ணி போகவே போகாது. இதை விட 2 மடங்கு தண்ணி தான் இங்க வந்து நிக்க போகுது. மழை தண்ணியால எங்க பகுதி மக்கள் நாங்க தான் அதிகமா பாதிக்கப்பட போறோம். இவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை. இது வந்து தீர்வுக்கு உண்டான வழி இவங்க செய்யல, வழி வகுக்கல. அதே மட்டும் அல்ல, பரந்தாமன் எம்எல்ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா மக்களோட குறைய கேட்டு இருந்து செய்யணும். இவர் ஊடகங்கள்ல பார்த்து இங்க பிரச்சனை அப்படின்னா மறுநாளே வந்துடுறாரு. மறுநாள் வந்து ஒரு போட்டோ ஷூட், நான் வந்து அதிகாவோட வந்து ஆய்வு செஞ்சேன், அதோட போயிடுவார். இப்போ இந்த ஜெயா டிவில நியூஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு சாயங்காலம் வருவார், ஆய்வு செய்தேன்னு போயிடுவார். ஆய்வு செய்த என்ன வேலை செஞ்சீங்க? உங்க அதிகாரி என்ன வேலை செஞ்சாங்க? இப்ப பாருங்க, இந்த ரோடு போட்டாச்சு, இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா காவா தண்ணி நிக்குது. சஸ்போனுக்கு இங்கிருந்து இங்க கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. அப்புறம் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? குடிக்கிற தண்ணீர் வந்து காவா தண்ணியா வந்துட்டு இருக்கு. எங்க பகுதியில் 77வது வட்டம் 78வது வட்டத்துல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்ல குடும்பவாசிகளை அட்மிட் பண்றாங்க. வாந்தி, பேதி, இதுக்கெல்லாம் காரணம் குடி தண்ணீர்ல மலர்ந்து கலந்த தண்ணீர் கலக்கத்தால இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஆய்வு மேற்கொண்டீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க வந்து யூடியூபர்ஸ்ல இருந்து ஜெயா டிவில இருந்து எல்லா சேனலும் எல்லா நியூஸ் 7 எல்லாருமே வந்தாங்க. வந்த பிறகு நீங்க வந்தீங்க. வந்த பிறகும் இன்னைக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரைக்கும் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. உங்க நடவடிக்கை என்ன? அதுக்கு நாங்க ஒரு எம்எல்ஏ நாங்க தேர்ந்தெடுக்குமா? எம்எல்ஏ குறை சொல்றது கிடையாது. நீ வேலை செய்யலாம், குறை சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக தான் உங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த வேலை கூட செய்யலாம். அப்படி எதுக்கு எங்களுக்கு எம்எல்ஏ டிபேட் எல்லாம் போய் பேசுறாரு? டிபேட்ல எல்லாம் பேசுறதுக்கு அவர் என்ன தகுதி இருக்கு? முதல்ல அவர் தொகுதியை பாக்குறதுக்கே அவரால் முடியல. நாட்டு நடப்பை பத்தி பேசுறாரு. அவர் தொகுதியை பாக்குறதுக்கு அவர் செய்ய முடியல. அப்புறம் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைமையில நல்ல பேர் வாங்குறதுக்காக இங்க எங்க பகுதி மக்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்க தலையெழுத்துல அவசியம் இல்லை. இது முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா விளம்பர அரசா தான் இது வந்து செயல்பட்டு இருக்கு. திமுக அரசாங்கம் முதல்வரும் அப்படிதான் செயல்படுறாங்க, எம்எல்ஏ அப்படிதான் செயல்படுறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த பகுதிவாழ் மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகுத்த தயாராக உள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட நம்ம சமூக ஆர்வலர் பிரபு சொன்னதை கேட்டோம். இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 77வது வார்டை பொறுத்தவரைக்கும் இந்த டிமல சாலை முழுவதுமா வந்து 17 கோடி ரூபாய் செலவிற்கு மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 50% பணிகள் கூட முடிக்காதனால அவ்வப்போது பருவமழை காலம் தொடங்கிவிட்ட பிறகும் இந்த பணிகள் நடைபெற்று இருக்கு. இன்னும் சில தினங்கள்ல கடும் கனமழை பெய்ய இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே வந்து பாதிக்கப்படும் என்று மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கிற பணியால இந்த பகுதியில் இருக்க குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுநீர் அதாவது இணைப்புகள் எல்லாமே பழுதடைஞ்சிருக்கு. இதன் காரணமா வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுநீர் வந்து சாலைக்கு வரக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே ஏழை எளிய அடித்தட்டு தொழிலாளர் வர்க்கத்தினர். இந்த பகுதியில இந்த கழிவுநீர் அடைப்பால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது குறித்து சமூக ஆர்வலர் சசிகுமார் நம்மடியே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சார், இந்த கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த மழைநீர் கால்வாயால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இது எது மாதிரியான பிரச்சனை? இந்த திட்டமே ஃபெயிலியர்னு சொல்றாங்க. இதுக்கு விரிவான விவரம் சொல்லுங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா சுமார் 2 வருஷமா இதே போலதான் இருக்கு. இப்ப கடந்த ஓராண்டுகளாக ரொம்ப கிடப்புல போட்ட மாதிரி இந்த திட்டத்தை வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் போக முடியல, மக்களே நடமுடியாத அளவுக்கு இந்த திட்டம் இருக்கு. ரெண்டாவது, இப்ப மீடியால எல்லாம் இப்ப சமீப காலமா ஒரு 10 நாளா வர்றதால திட்டத்தை நிறைவேற்றாம பாதியில கடகடன்னு மூடி மக்களுக்கு வழி விடுறாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா குடிநீர்ல வந்து கழிவுநீர் ஃபுல்லா கலந்துருக்கு. மக்களை ஒரு குடிக்கிற தண்ணியில பம்புல அடிச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா பம்புல வந்து கழிவுநீர் தான் வருது. இந்த மக்கள் எப்படி குடிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த தெருவுக்களை பாத்தீங்கன்னா எல்லா தெருவிலையும் நீர்கள் நிறைய தேங்குதெல்லாம் கொசு எல்லாம் அதிகமான ஒரு நோய் தொற்று அபாயன்றது இருக்கு. இது சம்பந்தமா கவுன்சிலர் கூட வந்து பாக்குறது இல்ல. அந்த தேங்கி நிக்கிற தண்ணியை வந்து துப்புரவு பணியாளர்களும் அகற்றுறது இல்ல. இப்போ துப்புரவு பணியாளர்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் வீட்டுக்கு வேலை செய்யறதே கரெக்டா இருக்கு. நீங்க அவர் வீட்டு சிசிடிவி கேமரா எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது கையெழுத்து போட்டு கவுன்சிலருக்கு வேலை செய்யற மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு பகுதியிலும் போயிட்டு தேங்கி நிக்கிற தண்ணியும் சரிப்படுத்துறது இல்ல. நோய் தொற்று பயங்கரமா இருக்கு. இப்ப விரைவில் நீங்க பாப்பீங்க இந்த லைவ்லயே வந்து அந்த மக்கள் வந்து அந்த வீட்டில் போய் நம்ம தண்ணி அடிச்சு பார்த்தாலே
தெரியும். குடிக்கிற தண்ணியில் கழிவுநீர் முழுசாக கலந்துருக்கு. எல்லாம் போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு தான் தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மக்கள் பாதிக்கு ஏற்படுது. இது சம்மந்தமாக எம்எல்ஏ அவரும் பரந்தாமனும் வந்து மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதி எதுவுமே பண்ணி தர்றதில்ல. வந்து இங்கே பார்க்குறாரு, அதோட போயிடுறாரு. சும்மானா ஒரு 4 ஜேசிபி பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் சாலை முற்றுமே பழுதாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது அமைச்சர் சேகர் பாபுக்கும் இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பரந்தாமனுக்கும் உட்கட்சி பிரச்சனை காரணமாகவே இந்த 2 பேரும் வந்து உட்கட்சி பிரச்சனையிலே கவனம் செலுத்துறதுனால இங்க மக்கள் பிரச்சனையை வந்து பார்க்கறது இல்லைன்னு பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 77வது வார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தாலும் இது முழுமையா முடிவடையில. இந்த பணிகள் காரணமாக இங்க இருக்கக்கூடிய அதாவது குடியிருப்பு வாசிகளோட கழிவுநீர் இணைப்பு என்பது முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா சாலைகள்ல கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடும் அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த கழிவுநீர் பிரச்சனையால இருக்கக்கூடிய சென்னை குடிநீர் அதாவது குழாய்கள்ல இருக்கக்கூடிய குடிநீரை வந்து கழிவுநீரா கலந்து வர்றதுனால இந்த பகுதி முழுவதுமே மலேரியா, டெங்கு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பல பேர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து மருத்துவமனைக்கு சென்று அது சிகிச்சை பெற்று வரும் அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதி முழுவதுமே அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட மழை வந்தால் இந்த பகுதி வந்து ஒரு நாற்று நடும் அளவிற்கு சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும். பருவமழை இன்னும் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில இன்னும் சில தினங்கள்ல கடும் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இந்த பகுதி முழுவதுமே இந்த பருவமழை காலத்துல மக்கள் ஒரு சொல்லணும்னா துயரத்துல ஆளக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதி எல்லாமே ஏழை அடித்தட்டு பகுதி மக்கள் என்றதால ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படுறது இந்த பகுதி மக்கள் தான். இந்த விளம்பர திமுக அரசோட அமைச்சரும் சரி தொகுதி எம்எல்ஏவும் சரி இதை பற்றி எந்த கவலையும் இல்லாம கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் செலவுல இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டாலும் இது மக்களுக்கு பயன் ஏற்பட போவதில்லை என தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த மழைநீர் கால்வாய் அனைத்துமே அடைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பணிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இது பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் 4000 கோடி ரூபாய் எங்கே சென்றது என்ற அளவில் தான் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. பல இடங்கள்ல இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் என்பது தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எப்போதுமே மழை தேங்கக்கூடிய இந்த புளியந்தோப்பு, பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிலை தான் இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தாலும் இந்த விளம்பர திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கு. நிச்சயமாக இருக்கு. நேரலையில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்குமார்.